வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணதை கூப்பன் கோட் சேல் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கவனிங்க. ஏற்கனவே எஸ்பிஓ ஒரு ஆப்ஷன் பை மோட் கூப்பன் கோட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போதைக்கு ஃபில் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு டெலிட் ஆகியிருக்கும். மறுபடியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பை மோட் டிசம்பர் ஜனவரி மாதம் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான அப்டேட் தான் இது. எல்லாருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்களும் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் பை மோட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். இப்போ என்கிட்ட அந்த நம்பர் இல்லை, மெயில் ஐடி இல்லை. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் இந்த பை மோட் ஸ்மார்ட் ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவாக இருக்கிற நம்பரும் ஆக்டிவாக இருக்க மெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். முதல்ல நம்பர் கேட்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மேலேயும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இரண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இதுதான் பை மோட் ஆர்டர் ஐடி, சரியா? இப்போ இதுதான் நமக்கு முக்கியமான தேவை. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் டச் பண்ணுங்கள். இதில் உங்கள் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல், இமெயில் ஐடி. இப்போ உங்களுக்கு எது ஆக்டிவாக இருக்கோ இமெயில் ஐடி, நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அது உங்களுக்கு இன்ஆக்டிவாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட். சிட்டினா டிஸ்ட்ரிக் கொடுங்க, ஸ்டேட்னா தமிழ்நாடு மாநிலம் கொடுங்க. ஜிப் கோட்னா உங்களுக்கு பின்கோடு இருக்கும், ஒரு 6 நம்பர், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் சொல்லுவோம்ல அந்த நம்பர். இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நான் சம் பர்சனல் ரீசனால் பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரியக்கூடாதுன்னு நான் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், சரியா? இப்போது பை மோட் சைடு நமக்கு வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம பண்ண போகிறது, இப்போ இந்த கூப்பன் கோட் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அதற்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ரூவ்ட் ஸ்டேட்டஸ் காமிக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்லோட் கூப்பன் ப்ரூஃப் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் அப்ரூவ்னு காமிக்கும், சரியா? இந்த அப்ரூவ்னு காமிச்சதுன்னா ஓகே, நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபார்ம் எலிஜிபிள் ஆகியிருக்கும். எனக்கு இன்னும் பெண்டிங் தான் காமிக்குதுன்னா செவ்வாய்க்கிழமைக்கு உள்ள உங்களுக்கு அந்த பெண்டிங் சரியாகிரும்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமைக்கு பிறகு எப்போ இந்த அமௌண்ட்டாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுலேயும் ஒரு கண்டிஷன், யாருக்கு இந்த அப்ரூவ்டுன்னு இருக்கோ அந்த நபர்கள் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பை மோட் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வரும், தவிர நீங்கள் வித்ட்ராவல் பண்ணதோ ரெஃபரல் கொடுத்ததோ அந்த அமௌண்ட்லாம் வராது. பை மோட் கூப்பன் சேல் பண்ண அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு வரும். அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எடிட் பண்ணுறது எப்படி? வித்ட்ராவலை டச் பண்ணுங்கள், அப்டேட் பேங்க் டீட்டெயில் டச் பண்ணுங்கள், அப்படி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணணும். ப்ரொஃபைல் அப்டேட் கரெக்டாக பண்ணிடுங்க. எல்லாருக்குமே கேட்டுட்டு இருந்துச்சு ப்ரொஃபைல் அப்டேட்டில் பை மோட் யூசர் ஐடின்னு கேட்டுட்டு இருந்துச்சா, அதுதான் இந்த யூசர் ஐடி, சரியா? இதை தான் நம்ம ப்ரொஃபைலில் பை மோட் யூசர் ஐடி கேட்குறதுல கொடுக்க போகிறோம். சிட்டி உங்களுக்கு டச் ஆகுதான்னு பாருங்கள். ஆகலைன்னா அதை விட்டுட்டு அப்படியே சப்மிட் கொடுங்க. இப்போ கூப்பன் சேல் ரெக்வஸ்ட் இதை கொடுங்க. இதை கொடுத்து உள்ளே வந்ததும் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி, நேம் இருக்கும். பை மோட் இமெயில் ஐடி, பை மோட் ஃபோன் நம்பர். நீங்கள் பை மோட்டுக்கு இப்போது என்ன ஆக்டிவேட் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுங்க.
என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ ப்ரொஃபைல் ஐடி எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க ஒரு தடவை. சரியாக இருந்தால் சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளவுதான். சரியா? ஸோ இதுதான். மறுபடியும் டச் பண்ணால் நமக்கு 404 எரர் தான் வரும். ஒன் டைம் தான் பண்ண முடியும். சரியாக பண்ணுங்கள். இதுதான் பை மோட் கூப்பன்ஸ்.